பெருசு ரவி வீடு எங்க? வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க? பேச மாட்டியா? தம் அடிக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணாத போ. நேரம் வந்து பேசிக்கிறேன். தம்பி இங்க ரவிங்கிறது நான் தாங்க. சொல்லுங்க. என் பேரு மாடசாமி. பக்கத்து ஊர்ல இருந்து ரத்னவேலி ஐயா விட்டு வந்து வரேன். கொஞ்சம் தேன் வேணும். அப்படியா? ஒரு நிமிஷம் வந்துட்டேன். அலிபாபா ஆல்வேஸ் ரெடி. மன்மதன் ரெடி. வாங்கடா. போலாங்களா? வாங்க. இந்த பையில எங்க போனாங்க? பயமா இருக்க. ஏய் தம்பிகளா, ஐயோ சிங்கம்! நல்ல வேளை குட்டியா போச்சு, தப்பிச்சிட்டேன். இங்க இருக்குடா. எங்கடா? தோ. எப்பா ரவி, காட்டுக்குள்ள தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க. வீரப்ப கடத்தா என்ன ஆகுது என் நிலைமை? வீரப்ப ஒன்ன அவன் பெரிய விஐபி தான் கடத்துவான். உன்ன மாதிரி பிச்சைக்காரன் இல்ல. ஏண்டா வர்ற வழியில காட்டு பண்ணி நினைச்சு உன்னை சுடல? பெரிய பண்ணியே விட்டாங்க. ரவி டேய் சும்மாரா. பெரியவங்கிட்ட மரியாதை பேச. வணக்கங்க. தேனீக்கே தெரியாம தேன் எடுக்கிறான். பல 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 பல. ஏப்பா, தேன் எடுக்கிறவன் புறங்கையை நக்குவான். இவன் உரைய மாட்டிருக்கானே, எப்படி நக்குவான்? கீழே இறங்கனோட ஒரே கழட்டுவான். அப்ப நீ நக்கிக்கோ. அது போதும் எனக்கு. ஏன் தம்பி, இவனுக்கு தேன் எடுக்கிறேன்னு தொழிலா? இல்லங்க, படிச்சிட்டு இருக்கான். அவங்க அப்பா விட்டுட்டு போன கடனுக்காக ஊர்ல இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வாங்க. எங்க முதலாளி தேன் வாங்க 100 ரூபா கொடுத்தாரு. அதுல பாதி நான் அமுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா பசங்க கஷ்டப்பட்டு மறையறத பார்த்ததும் என் மனசு கேட்கல. இந்தாங்கம்மா. என்கிட்ட வேணாம், என் பையன்கிட்டே கொடுத்துருங்க. ஐயோ, நான் அங்கேயே கொடுத்தம்மா. பசங்க தான் அம்மாட்ட கொடு அம்மாட்ட கொடுன்னு என்ன இங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்தாங்கம்மா. பசங்க உலகட்டப்பாக்குள்ள கூட காசு வச்சிருந்தா திருடுற இந்த காலத்துல ஒரு நல்ல பிள்ளை பார்த்துருக்காம்மா. நான் வர்றேம்மா. ரவி, அம்மா இங்க வாப்பா. அலிபாபா, இது உங்க எல்லாருக்கும். ரவி, வீட்டுக்கு அரிசி பருப்பு எண்ணெல்லாம் வாங்கிட்டு வாப்பா. சரிம்மா. எனக்கு எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டங்க. சாப்பிடறதுக்கு கூட வழி இல்ல. நாளைக்கு கொடுத்துறேங்க. டேய், கையில் இருக்கிற பணத்தை விட்டு போட்டு இவர் நாளைக்கு தருவாருன்னு அலையறதுக்கு என்ன கேனப்பையன் நினைச்சியா? டேய், இந்த காலத்துல பிள்ளைங்க பெத்துக்கிறத அப்பனோட கடன் அடைக்கிறதுக்கு தான். அதுக்கு தான் பெத்த கடன்னு பேரு. என்னமோ நாளைக்கு வாங்குற, நாளைக்கும் வருவேன். ஏன்னா உன்ன கடன் இருக்குதல்ல. ஒரு நாளைக்கு பட்டினி கிடந்தா அம்மாளு பிள்ளை செத்து போயிட மாட்டேங்க. வரட்டா?